அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழ் எஃப்எம் ஸ்டோரி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கதை விவாகரத்து. ஆனந்த் எவ்வளவுதான் யோசிச்சு பார்த்தாலும் தன் மனைவியோட இனிமே சேர்ந்து வாழ முடியும்னே அவனுக்கு தோணல. விவாகரத்து தான் இதுக்கு சரியான தீர்வுன்னு அவன் மனசுக்கு பட்டுச்சு. இந்த எண்ணம் சரியா தப்பா? எல்லா பிரச்சனைகளுக்கும் விவாகரத்து தான் சரியான முடிவா? ஆனந்த் தன்னோட முடிவுல இருந்து மாறினானா இல்லையான்றத கதையில பார்ப்போம். வாங்க கதைக்குள்ள போகலாம். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் டெல்லியிலிருந்து சென்னை நோக்கி புறப்பட தயாரா இருந்துச்சு. தில்லி ரயில் நிலையத்துல பயணிகள் பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனந்த் S7 கோச்ல ஜன்னலோர சீட்டை தேடி போய் உக்காந்துக்கிட்டான். காலியா இருந்த தன் பக்கத்து சீட்டை பார்த்தான். எப்பவும் அவன் கூட பயணிக்கிற வருஷா இன்னைக்கு அவன் கூட இல்லையேன்றதுதான். அந்த பக்கத்து சீட்டை வேற யாரோ ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க. அவனுக்கு கொஞ்சம் மனசு உறுத்தலா இருந்துச்சு. இனிமே இந்த வாழ்க்கை முழுசும் அவ இல்லாமையே தான் பயணிக்க வேண்டி இருக்குமோன்ற மனசுல ஏதேதோ எண்ணங்கள், இனம் புரியாத உணர்வுகள் தோன்றி தோன்றி மறைஞ்சது. எதிர் சீட்ல உட்காந்துட்டு இருந்த அந்த வயசான தம்பதிகள் வெளியில நின்றுகிட்டு இருந்த தங்களோட மகன்கிட்டையும் மருமகள் கிட்டையும் ஜன்னல் வழியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. உடம்ப பாத்துக்கோங்கம்மா, அப்பா ஊருக்கு போனதும் ஃபோன் பண்ணுங்க, மகன் சொன்னதும் மாத்திரை சாப்பிட மறந்துடாதீங்க மாமா, மருமகளும் சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போ அவனுக்கு பக்கத்து சீட்ல ஒரு வட இந்திய இளைஞன் ஒருத்தன் வந்து உக்காந்தான். அவனுடைய அப்பா அம்மா கண்ணீர் மல்க அவனுக்கு விடை கொடுத்துட்டு இருந்தாங்க. பிரிவுகள் தற்காலிகமோ நிரந்தரமோ, மனுஷ வாழ்க்கையில பிரிவுன்றது எப்பவுமே வலி ஏற்படுத்துற ஒரு விஷயம்தான். ஆனா அவனுடைய விஷயத்துல அப்படி இல்லையே. தான் மட்டும் இதுக்கு விதிவிலக்கோ என்னமோ. ஆனந்தோட மனசுல கேள்விகள் எழுந்துச்சு. ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்று வெளிவந்தது. பிளாட்ஃபாரத்தை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். சிக்னல் விழுந்து வண்டி லேசான அதிர்வோட புறப்பட தயாராச்சு. ரயிலோட வேகம் அதிகரிக்க அதிகரிக்க நட்சத்திர புள்ளிகளா விரிஞ்சு கிடந்த அந்த ராத்திரி நேர டெல்லி மாநகரம் கொஞ்சம் கொஞ்சமா பின்னோக்கி மறைய தொடங்குச்சு. பயணிகள் எல்லாம் தூங்கறதுக்கு தயாராகிட்டு இருக்க ஆனந்தம் படுக்கிறதுக்காக எழுந்து தன் பர்த்தை பொறுத்துக்கிட்டு இருந்தான். எதிர்பக்கமா சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த பெரியவருக்கும் உதவி செஞ்சான். பங்கஜம், நீ கீழே பர்த்லயே படுத்துக்கோ, நான் மிடில் பர்த்தில் படுத்துக்கிறேன் சொல்லிட்டு மேலே ஏற அந்த பெரியவர் மேல, சார் நீங்கள் என்னோட லோயர் பர்த்லேயே படுத்துக்கோங்க, நான் வேணா உங்களுடைய பர்த்தில் படுத்துக்கிறேன்னு அந்த பெரியவர்கிட்ட சொல்லி இடத்த மாற்றிக்கிட்டான். ரொம்ப நன்றிப்பா, நான் சாமிநாதன், ரிட்டையர்ட் பேங்க் மேனேஜர் அப்படின்னு அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. நான் ஆனந்த், டில்லியில் உத்தியோக் பவனில் வேலை பார்க்குறேன், உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி சார் அப்படின்னா. அவர்கிட்ட குட் நைட் சொல்லிட்டு தூங்கறதுக்கு தயாரானவனுக்கு ஏனோ ரொம்ப நேரம் வரைக்கும் தூக்கம் வரல. ராத்திரியில ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல ரயில் நின்றுட்டு கிளம்புச்சு. கல்யாண வாழ்க்கையில வருஷா கூட ஏற்பட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நாளாக நாளாக பெரிய பிரச்சனைகளா உருவெடுக்க அது இன்னும் ஊதி பெருசாக்கி ஈகோவும் விட்டு கொடுக்க கூடாதுன்ற மனநிலைமையும் காரணமா அவங்களுக்குள்ள ஒருத்தர் மேல ஒருத்தர் வளர்த்துக்கிட்ட வெறுப்புணர்வா மாற ஆரம்பிச்சுது. கல்யாணம் ஆன கொஞ்சம் வருஷத்துலேயே பிரச்சனை முத்தி டிவோர்ஸ் நோட்டீஸ் வரைக்கும் போயிடுச்சு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாமோ அப்படின்னு கூட அவனுக்கு தோணுச்சு. ஆனா எப்பவும் அவனையே தான் விட்டு கொடுக்கணுமா என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பங்களும் முடிவுகளும் மாறுபடும் பொழுது யாரு விட்டு கொடுத்தா என்ன ஆக போகுது? ஏதோ எப்படியோ பிரிஞ்சிட்டா எல்லாம் சரியாகிடலாம். ஒருவேளை வருஷாவும் தன்னை பற்றி இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காளோ? தன்னோட கல்யாண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிகழ்ந்த அத்தனை நினைவுகளும் அவன் தூங்காம யோசனை செஞ்சுக்கிட்டே வந்தான். எப்படியோ ஒரு வழியா தூங்கியும் போனான். அடுத்த நாள் காலையில கண் விழிச்சப்போ குட் மார்னிங் அப்படின்னு அந்த பெரியவர் முகத்துல புன்னகையோட எதிர் சீட்ல உட்காந்தபடி சொன்னார். குட் மார்னிங் சார்னு பதிலுக்கு வணக்கம் வச்சான். ரயில்லையே 2 இரவுகள் ஒரு பகல் தொடர வேண்டிய பயணம். இந்த 2 நாட்களும் ரயில் பிரயாணமே வாழ்க்கையா போச்சு. சக பயணிகள் தான் பேச்சு துணையா இருந்தாங்க. பயணம் முடிஞ்சதும் அடுத்த 2 நாட்களுக்கு அப்பப்போ லேசா அசைஞ்சுக்கிட்டு பயணிக்கிற மாதிரியே ஒரு உணர்வு வந்து வந்து போகிற மாதிரி ஒரு நீண்ட பயணம் அது. ரயிலுக்குள்ள காலை உணவை வித்துக்கிட்டு வந்த ஊழியர்கிட்ட சாப்பாடை வாங்கிக்கிட்டு காஃபி குடிச்ச பின்னாடி பத்திரிக்கையை படிக்க ஆரம்பிச்சான் ஆனந்த். அதுக்கப்புறம் ரயில்ல உட்புறமா நடந்து போய் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களான்னு தேடி பார்த்தான். அப்போ அங்கே உக்காந்துட்டு இருந்த சர்தார்ஜி தம்பதிகள் கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சாங்க. அந்த பெண்ணை பார்த்தா ஏதோ தென்னிந்தியாவை சேர்ந்த மாதிரி இருந்தாங்க. கலப்பு திருமணமா கூட இருக்கலாம். 2 பேரோட மொழியும்
மாறுபட்டிருந்ததால அவங்க தங்களுக்குள்ள பொதுவான மொழியான ஆங்கிலம் கலந்த ஹிந்தியில் பேசிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறத விட ஏதோ வாக்குவாதம் செஞ்ச மாதிரி தான் அவனுக்கு தோணுச்சு. காதலை அன்பை வெளிப்படுத்துறதுக்கு மனிதர்கள் வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோபத்தையும் வெறுப்பையும் வெளிக்காட்டி சண்டை போட்டு திட்டிக்கத்தான் வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்படுதுன்னு அவனுக்கு தோணுச்சு. அவன் நேராக தன்னோட சீட்டுக்கு வந்து உட்காந்தான். மாத்திரை சாப்பிடுங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க, பங்கஜம் தன் கணவர் சாமிநாதன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அவங்களையே ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தா ஆனந்த். என்ன தம்பி, எனக்கு இவ தான் எல்லாம், நான் இந்த வயசுலேயும் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணமே இவ தான் அப்படின்னு தன் மனைவியை ரொம்ப பெருமையாக சொன்னார் அவர். ரயில் நாக்பூரை நோக்கி வேகமாக போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு வேகம் குறைஞ்சி பாதையில் நின்றுச்சு. அப்போ சாமிநாதன் ஆனந்த் கிட்டே கேட்டார், தம்பி நீங்கள் எந்த ஊர்? நான் தஞ்சாவூர் சார். எங்களுக்கும் பூர்வீகம் தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர் பக்கத்தில் பாபநாசம். ஆனால் டெல்லியிலே செட்டில் ஆயிட்டோம். இப்போ சென்னையில் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அவர் தன்னோட கதையை சொன்னார். அப்போது தண்டவாளத்தில் ஏதோ விரிசல் ஏற்பட்டிருந்ததாகவும் அதன் காரணமாக ரயில் கிளம்புறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் கூட ஆகலான்னு யாரோ சொன்னாங்க. அந்த வனாந்திர காட்டு பகுதியில் மனுஷ நடமாட்டமே இல்லாமல் இருந்த அந்த இடத்துல எல்லாரும் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க ஆனந்த் வேடிக்கை பார்க்க இறங்கினான். தம்பி நானும் வரேனே, பெரியவர் சொன்னார். கீழே இறங்காதீங்க, விழுந்துட போறீங்க. அவரோட மனைவி தடுத்தா. பயப்படாதே, தம்பியோட கொஞ்ச நேரம் கீழே போய் காத்தார நிற்கிறேனே, இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது ஏதோ பெட்டிக்குள்ளே அடைஞ்ச மாதிரி இருக்கு சொல்லிட்டு ஆனந்தோட கையை பிடிச்சு கீழே இறங்கினாரு. வெளியில வீசின காற்றும் வெயிலும் அவங்களுக்கு இதமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு, தம்பி டில்லியில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அவர் கேட்டார். ஆர்கேபுரத்தில் தான் சார் வீடு. கல்யாணம் எதுவும் அப்படின்னு கேட்டார். ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் பேர் வர்ஷா. டெல்லியில் நேரு பிளாசாவில் இருக்க ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறதா சொன்னான். மனைவியை பற்றி கேட்டதும் சட்டுன்னு ஆனந்தோட முகம் மாறுச்சு. அதை அவருமே கவனிச்சாரு. சாரி தம்பி, பர்சனலாக ஏதாவது கேட்கக்கூடாத விஷயத்த கேட்டுட்டேன்னா அவர் கேட்க, இல்லை சார், நீங்கள் உங்கள் மனைவி மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறத பார்க்கும்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ வருஷத்துக்கு பிறகும் எப்படி சலிப்பு இல்லாமல் இப்படி ஆசையோடவும் பாசத்தோடவும் ஆதர்சன தம்பதிகளாக இருக்கீங்க நீங்கள். அவன் தன் கேள்வியை கேட்டான். அவர் கலகலன்னு சிரிச்சாரு. தம்பி நீங்கள் எப்படி? அவர் கேட்டாரு. கேட்டவர்கிட்ட உண்மையை சொல்லலாமா வேண்டாமான்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பிறகு தன் கதையை சொன்னான். அதை கேட்டவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் பேச தொடங்கினார். தம்பி நீங்கள் மனசு திறந்து பேசினதால சொல்கிறேன். ரொம்ப மோசமான மனுஷங்க, சேர்ந்து வாழவே முடியாத ஜோடிகள்லாம் இருக்காங்க. இப்படிப்பட்டவங்கள தவிர பெரும்பாலும் சாதாரணமாக உறவுகளுக்கு நடுவே இருக்கிறது ஈகோ ப்ராப்ளம் மட்டும்தான். சம்பளம் வாங்குற முதலாளிக்கிட்ட ரோடில் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்பொழுது யார் மேலே தப்புன்னு பார்க்காம திட்டிட்டு போகிற 3வது மனுஷங்கிட்ட கூட காட்ட முடியாத ஈகோவை நமக்குன்னு துணையாக இருக்க உறவுகள் கிட்ட பார்க்கும்பொழுது தான் பிரச்சனைகளே உருவாகுது. கல்யாண வாழ்க்கையில் நிறைய ஜோடிகளுக்கு சில சமயங்களில் பிரிஞ்சிடலான்னு கூட தோணும். அதை கடந்து வர்றவங்க தான் கடைசி வரைக்கும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியும். மனுஷங்களில் குறையில்லாதவங்கன்னு யாருமே இல்லை. நமக்குள்ள எத்தனையோ குறைகள் இருக்கும் பொழுது அடுத்தவங்க கிட்ட மட்டும் குறை இல்லாமல் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது எவ்வளவு சுயநலம். அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் பொழுது ஏமாற்றமும் அதிகமாகுது. மனுஷங்களை அவங்களோட நிறை குறைகளோடு ஏற்றுக்க முயற்சி பண்ணணும். துணை சரியில்லைன்னு மாற்றிக்கிட்டே போனால் வாழ்க்கையை எப்போ தான் மாற்றுறது? முழுமையான சரியான துணைன்னு உலகத்தில் யாருமே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழறது தான் வாழ்க்கை. சார், எத்தனை பேருக்கு உங்களை மாதிரி பக்குவம் இருக்கும்? எனக்கும் கோபம் வரும். நானும் சாதாரண மனுஷன்தானே. தம்பி நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. நான் ஒன்றும் அதிசய பிறவி இல்லை. நானும் சராசரி மனுஷன்தான். நான் ஆம்பளைன்ற ஈகோவில் ஆரம்பத்தில் அவளை அடிமையாக நடத்தணும்னு நினச்சேன். நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் செய்யணும்னு கூட நான் நினச்சிருக்கேன். ஆனால் ஆரம்பத்திலேயே என் தப்பை நான் உணர்ந்ததால் அவளை நானும் மதிக்கணும்னு முயற்சி பண்ணேன். வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்து வர்றப்ப தான் துணையோட அருமையே புரியுது. அந்த காலம் மாதிரி இப்போ இல்லைப்பா. பெண்கள் ரொம்ப படித்து பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போய் முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழணும்னு ஆண்கள் முழுமையாக உணரணும். பெண்களும் ஆண்களை புரிஞ்சுக்கணும். கருத்து வேறுபாடுகள் வர்றப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு 2 பேரில் யார் சரி
யார் தப்புன்னு விவாதம் பண்றதை விட்டுட்டு 2 பேரும் எது சரின்னு மனம் விட்டு பேசினா தீர்வுகள் நல்ல மாதிரியா கிடைக்கும். இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதை நடைமுறையில செயல்படுத்தணும்னு நினைக்கும் பொழுதுதான் சிக்கலே வருது. அவர் சொன்னாரு, சார், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் ஆசைப்படல. தனியா இருந்துட்டாலே நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறேன். மனுஷங்களுக்கு துணை ரொம்பவும் முக்கியம்ப்பா. துணை தான் பலம். அதுவும் முதுமை காலத்துல துணை இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு கஷ்டம் வேற எதுவுமே இல்லை. பிள்ளைகளே கைவிட்டாலும் கூட கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்தா போதும். வயசான காலத்துல கூட கஷ்டங்களை எல்லாம் சமாளிச்சுட்டு வாழ்ந்துக்கலாம். ஒரு வகையில நம்ம வாழ்க்கையும் இந்த ரயில் பயணம் மாதிரி தான். பாதையில விரிசல் ஏற்பட்டா அதையெல்லாம் சரி பண்ணிட்டு பயணத்தை தொடரணுமே தவிர அதுக்காக பயணத்தையே ரத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் மனசுதான்ப்பா காரணம். எதையும் ஈஸியா தொலைச்சிடலாம். ஆனா திரும்ப தேடி எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். துணையை வெறுக்கிறதுக்கு எவ்வளவு ஈஸியா முடியுது. அதே துணையை மனசார நேசிக்கவும் கத்துக்கணும். வீட்டுக்குள்ளே விட்டு கொடுக்கறதால ஒன்றும் கெட்டு போறதில்ல. மனசுல அன்போட ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா வாழ்க்கை சொர்க்கமா மாறிடும். தம்பி, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், கேப்பியா? என்னோட ஒரு அன்பு வேண்டுகோளா கூட நீங்க இதை எடுத்துக்கோங்க. நீங்க உங்க எண்ணத்தை மாத்திக்கிட்டு உங்க மனைவியை நேசிச்சு அவளோட சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாங்க அடுத்த மாசம் டெல்லிக்கு வந்த அப்புறம் உங்களை கட்டாயம் கூப்பிடுறேன். எங்க வீட்டுக்கு ஜோடியா நீங்க வரணும். உங்க மனைவி வர்ஷாவையும் கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். நாங்க அவங்க கிட்டயும் பேசி புரிய வைக்கிறோம். தமிழ்நாட்டில இருந்து இவ்வளோ தூரம் தில்லி வந்து குடும்ப உறவுகள்ல இருந்து விலகி தனியா இருக்கிற உங்களுக்கும் இங்க புதுசா ஒரு உறவு கிடைச்ச மாதிரி இருக்கும். அவசியம் நீங்க வரணும். சாமிநாதன் சொன்னாரு. அவரோட பேச்சை கேட்க கேட்க ஆனந்தோட மனசுல ஒரு தெளிவு பிறந்துச்சு. சார், நிச்சயம் நான் என் மனைவி வர்ஷாவோட உங்க வீட்டுக்கு வருவேன் சார். உங்க அன்பான அழைப்பை என்னால மறுக்கவே முடியல. உங்க அழைப்புக்கு ரொம்ப நன்றி, ஆனந்தம் சொன்னான். அவன் மனசுல சென்னையில தன்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு அடுத்த வாரம் தில்லிக்கு திரும்புறானால நினைக்க ஆரம்பிச்சான். சாமிநாதன் சாரும் ஆனந்தும் ரயில்ல ஏறி அவங்க சீட்ல உக்காந்தாங்க. கணவரை பார்த்து சிநேகமா புன்னகைச்சா பங்கஜம். தண்டவாள விரிசல்கள் எல்லாம் சரிப்பட்டு ரயில் புறப்பட தயாராச்சு. கதை முற்றும். என்னங்க, இந்த கதையை கேட்டிங்களா? கல்யாண வாழ்க்கையில யாருக்குள்ளதாங்க பிரச்சனை வரல, அதுக்காக பிரச்சனை வந்துருச்சுன்னு எல்லாரும் விவாகரத்து பண்ண போனா இந்த ஊர்ல இல்ல, இந்த உலகத்திலேயே யாருமே ஒன்னா சேர்ந்து வாழ முடியாது. ஏன்னா எவ்வளவோ அன்போடும் பாசத்தோடவும் இருக்கிற தம்பதிகளுக்குள்ளேயும் அப்பப்ப ஒரு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்தந்த நேரத்துல மறந்து விட்டு கொடுத்து போறா மட்டும்தான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அந்த பெரியவர் சொன்ன மாதிரி கல்யாண வாழ்க்கைன்றதும் ஒரு ரயில் பிரயாணம் மாதிரி தான். பாதையில பிரச்சனை வந்தா அதை சரி பண்ணிட்டு போகணுமே தவிர பிரயாணத்தையே ரத்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் எந்த ஒரு விவாகத்திலையும் பிரச்சனைகள் வந்தா அதை சரி பண்ணிட்டு போகணுமே தவிர அந்த விவாகத்தையே ரத்து பண்ண பார்க்கறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். வாழவே முடியாது, இனிமே அவங்கள சரி பண்ணவே முடியாதுன்னு ரொம்ப உச்ச கட்டத்தில் இருக்கவங்களுக்கு, வேற வழியே இல்லைன்றவங்களுக்கு விவாகரத்து ஏற்புடையதாக இருக்கலாம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசாக்கி ஈகோவை கொண்டு வந்து முன்னிறுத்தி எல்லாம் ஒரு பிரச்சனையாக்கி அதுக்கு விவாகரத்து வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புங்க. இந்த கதையில் வேணால் அவங்க 2 பேர் மட்டும் இருக்கலாம். ஆனால் நிஜத்தில் கணவன் மனைவின்றவங்கள தவிர்த்து அவங்களுக்கு குழந்தைகள் வேற இருக்கும். அந்த குழந்தைகளோட எதிர்காலத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு விவாகரத்து வரைக்கும் கொண்டு போகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கதை நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த பாடம். தயவு செய்து விவாகரத்து வரைக்கும் கணவன் மனைவி பிரச்சனைகளை கொண்டு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பேசி தீர்க்க பாருங்க. இந்த பதிவோட இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. திரும்ப வேற ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.